உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் நடுவில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய செய்திகள் அடங்கிய 3 DVD இருக்குது. இந்த சபையில் அநேகர் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை யாராவது வாங்காதவங்க இருந்தீங்கன்னா, இல்லை இதை வாங்கி யாருக்காவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஒவ்வொரு டிவிடியிலையும் 2 மணி நேரம் செய்தி இருக்குது. ஒவ்வொரு டிவிடியிலும் வீடியோ, ஆக்சுவலாக ஒவ்வொன்றிலும் 2 மணி நேர செய்திகள் இருக்குது. ஒன்றின் விலை 50 ரூபாய். எங்களுக்கு வேணா வாங்கி கொள்ளலாம். சரியா? கண்ணை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பேசுகிற உங்களுக்கு செவி கொடுக்கின்ற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் இந்த காலைவெளியில் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போதும். கவனியுங்கள், இந்த வசனத்தில் நேற்று நாங்கள் இந்த ராத்திரி வீட்டுக்கு போகும்போது நிறைய ஜெபத்தோடு போயிட்டே இருந்தேன். ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் வருவீங்கன்னு தெரியும். நான் வழக்கம் இப்போ பாஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் வைக்காதீங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வேலை இருக்குது, வர மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வேலை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்டிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலையில் மறக்காம கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் கேத்தலிக்கை நம்ம கிண்டல் அடித்தோம். இவங்கெல்லாம் யாரு? சண்டே கிறிஸ்டியன். இப்போ பெந்தகோஸ்தே உலகம் மாத்திரம் என்ன வாழுது? அதான் வாழுது. ஞாயிற்றுக்கிழமைன்னா மறக்காம கோயிலுக்கு வந்துடுறோம்ல. நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல, முதல் நாள் செய்தியை எல்லாரும் கேட்டாங்கன்னா ஒருவேளை மனம் திரும்பி திங்கள் செவ்வாய் கன்வென்ஷன் வந்துருவாங்க. ஆனா அந்த வெள்ளி சனி வச்சா 2 நாள் கண்டிப்பா வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணது தானே. நான் அப்படி யோசிப்பேன். ஆனா யாரும் அப்படி செய்யற மாதிரி தெரியல. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த திங்கள் செவ்வாயில தமிழ்நாடு முழுவதும் நான் பாக்குறேன், பாஸ்டர் செமினார் தான் நடத்துறாங்க. போட்டவர்களுக்கு மண்டை உடைக்கிறதுக்கு தான் அதனால பயன்படுத்துறாங்களே தவிர விசுவாசிகளை நல்ல மண்டை பெருசா மாறிட்டு அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. கவனித்துக் கொள்ளுங்க. எனக்கு இது போகும்போது எனக்கு அதிக பாரம் இருந்தது. ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி இந்த காலை வேளையில கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். என் சிந்தனையில அந்த தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்த வசனம் நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வருகின்ற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம்னு பைபிள்ல போட்டிருக்கு. எனக்கு இந்த வசனம் எனக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தூர தேசம் என்று நமக்கு தெரியும். அது உதாரணமாக மறைமுறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தாம்பரமே தூரமா இருக்கும், பாரிஸ்கான ஒரு சிலருக்கு ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பாரிஸே கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். ஒரே மறைமுறையில் இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற பாரிஸே எப்படி இருக்கும், கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பாரிஸ்கான தூரமா இருக்கிற மாதிரி ஆட்களை பொறுத்தது. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு தூர தேசம் என்பது பரலோகத்தை குறிக்கும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜாவை மகிமை பொருந்தினவராக உங்கள் கண்கள் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அந்த தூர தேசம் எதுனா பரலோகம். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, பரலோகத்திலிருந்து ஒரு செய்தியை தன் ஜனங்களுக்கு கொடுக்க போற சந்தோஷமா இருந்தேன். மூளையில கொசு மூளையில திருப்பி சில எண்ணங்கள் வந்தது. ஆதியாகமம் 12 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு வந்தது பரலோகத்திலிருந்து. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை வந்தது பரலோகத்திலிருந்து. 21, 22 அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன சொன்னா, நான் உன்னுடைய சந்ததியை பெரிதாக்குவேன். தூரத்தில் வந்து இந்த 3 செய்திகள் உடனே மூளைக்கு வந்தது. சும்மா தூங்கிட்டேன். ஆனா காலையில் எழுந்து ஆண்டவர் சொன்னார், 2 தீமோத்தேயு 4:10 பத்தி பேசு அப்படின்னாரு. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் உங்களுக்கு சுடுற மாதிரி இருக்கும், சரியா? ஆனா ஆவிக்குரிய ஒரு விசேஷம் தெரியுங்களா, செமத்தியா குத்து விழுந்தா கூட சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு விசேஷம். ஆவிக்குரிய டொம்மு டிம்முன்னு அடி விழுந்தாலும் சரிதான், பார்த்துருக்கீங்களா, ஈன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள மாத்திரம் செமத்தியா உரைக்கும். இந்த வசனமும் அப்படிப்பட்டதுதான். என்னுடைய விருப்பம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லணும் தான் நான் விரும்பினேன். அந்த வசனத்தையும் என் மூளையில வந்து விட்டது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களோட பேசுகிறேன். பிரபஞ்சம் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உங்களோட பேச சொல்லி இருக்கிறார். இந்த சபைக்கு இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற செய்தி
பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்பதற்கு நாம் இதை தெரியணும் சொன்னா, வேதத்தில் இந்த பூமி, உலகம், பூலோகம், பிரபஞ்சம், பூச்சக்கரம் இதெல்லாம் உலகத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள். பூமி உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். கிரேக்க மொழியில் அதற்கு ஜி என்று சொல்லுவார்கள். ஜிஇ, ஜி என்றால் பூமி, பிளானட் எர்த். அது உருண்டை இருக்குல்லையா, அதுக்கு பேர் என்ன பேரு? பூமி. அதுக்கு அடுத்தது உலகம். அதாவது இந்த பூமி என்பது தேவன் உண்டாக்கினது. ஆதியிலே தேவன் வானத்தையும், அப்படின்னா இது கிரியேட்டட் பை காட், அதுக்கு பேரு பூமி. ஒரு சமுதாய அமைப்பு வந்திருக்கு தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் உலகம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் உலகம் என்றால் என்ன? கண்கள், மாமிசம், ஜீவனத்தின் பெருமை. இதுதான். இது பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது. பூமி என்பது தேவன் உருவாக்கினது. உலகம் என்பது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தினால் உண்டானது. அதாவது நமக்கு இன்னைக்கு ஒரு சமுதாய அமைப்பு மேல இருக்கு தெரியுங்களா, பூமிக்கு மேல. அந்த உருண்டைக்கு மேல ஒரு சமுதாய அமைப்பு இருக்குல்ல, அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சினிமா, நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் உலகம். அதுக்கு கிரேக்க மொழியில காஸ்மோஸ் என்ற ஒரு வார்த்தை. காஸ்மோஸ் என்றால் the things which decorate the earth. அந்த பூமியை அலங்கரிக்கின்றவர்களுக்கு பேர் தான் பேரு உலகம். அடுத்தது பூலோகம் என்ற வார்த்தை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, பூலோகம் எங்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த பூலோகம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஐகோமேனே. ஐகோமேனே என்றால் இன்ஹாபிட்டட் எர்த். அதாவது மனிதர்கள், நாகரீகம் அடைந்த மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் பூலோகம். பூமி என்பது தேவன் படைத்த உருண்டை. அடுத்தது உலகம் என்பது இந்த மனிதன் வாழ்றான் இல்லையா, தன்னுடைய இச்சைகளுக்காக உருவாக்கி கொண்டது ஒரு உலகம். அந்த உலகத்துல நாகரீகம் அடைந்த மனிதர்கள் எங்கெங்க குடியிருக்கிறானோ அதுக்கு பேர் தான் பூலோகம், ஐகோமேனியா. ஆங்கிலம் சொன்னா இன்ஹாபிட்டட் எர்த், மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதிக்கு பேர் தான். நான்காவதாக ஒன்று சொன்னேன், இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை நூனயோன். இந்த நூனயோன் என்பதற்கு அர்த்தம் என்ன? பிரசன்ட் ஏஜ், இன்றைய காலம், தற்காலம். அதுக்கு பூச்சக்கரத்துக்கும் இந்த பிரபஞ்சம் தான். பூச்சக்கரம் சொல்றாங்களே, 5 வார்த்தைகள் உலகத்தை குறித்து பைபிளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பூமி, மற்றொன்று உலகம், மற்றொன்று பூலோகம், மற்றொன்று பிரபஞ்சம், இன்னொன்று பூச்சக்கரம். இந்த பிரபஞ்சத்துக்கும் பூச்சக்கரத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஒரே வார்த்தை தான். அதாவது பிரசன்ட் ஏஜ், இந்த காலம், தற்காலம். வசனம் சொல்ல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய்விட்டான். கவனித்துக் கொள்ளுங்கள். தேமா என்ற பெயருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் என்று நம்புகிறேன். தேமா என்றால் பாப்புலர், பிரபலமானவர் என்ற அர்த்தம். டிமாஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாப்புலர். நிக்கோடிமாஸ் ஞாபகம் இருக்குதா? நிக்கோதேமோ. நிக்கோதேமோ என்றால் என்ன? காங்கரர் ஆஃப் பீப்பிள், ஜனங்களை வெல்லுகிறவன். நிக்கோ என்றால் விக்டரி என்ற அர்த்தம் கிரேக்க வார்த்தையில. அப்படியானால் இது தேமா என்ற அர்த்தம் என்ன? பிரபலமான ஒருவர். ஒரு சாதாரண ஏதோ டாம் டிக் அண்ட் ஹாரி, ஒரு குப்புசாமி கோவிந்தசாமி அல்ல. இஸ் வெரி பாப்புலர் இன் தி சர்ச். சபையில் அவர் மிகவும் பிரபலமான ஒருவர் தேமா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கொலோசியர் 4:14 சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற பவுலோடு கூட இருந்து சபையை வாழ்த்தினவர். வாசிங்க கொலோசியர் 4:14. லூக்காவும் பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கொலோசியர் நிருபம் வந்து இஸ் a prison epistle. சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதின நிருபம். அந்த சிறைச்சாலையில் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் கூட யார் இருக்காங்க? தேமாவும். அதாவது பரிசுத்த பவுல் சிறைப்பட்ட போது அநேகர் அவருடைய விலங்குகளை குறித்து வெட்கப்பட்டாங்கன்னு பிலிப்பியர்ல பவுல் எழுதுவார். பவுலுக்கு சிறைச்சாலையில கைகள் கட்டப்பட்ட போது என்ன நினைச்சாங்களா மற்றவங்களா? ஐயோ, இவரோட சேர்ந்த ஆளு சொன்னா நமக்கு வெக்கம், நிறைய பேர் ஒடுங்கினார்களாம். ஆனால் தேமா ஒடுங்கவில்லை, அவரோடு உடன் பாடுபட்டான். என்ன சொல்றார் அவர்? அவனும் உங்களை வாழ்த்துகிறார். அதாவது பரிசுத்தவானோடு கூட இருந்து சபையை வாழ்த்துகின்ற அனுபவம் பெற்றவர் தேமா. ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. பிலோமன் 24ஆம் வசனம் வாசிங்க. பிலோமன் 24ஆம் வசனம்.
என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு அரிஸ்தர்க்கு தேமாவும் லூக்காவும். கவனிங்க, அடுத்தது இந்த தேமா தெரியுங்களா, பவுலோட உடன் வேலைக்காரர், உடன் ஊழியர். ஒன்று பரிசுத்த பவுலோடு சிறையில் இருந்து அவருடைய விலங்குகளை குறித்து வெட்கப்படாமல் அவரோடு கூட இருந்து சபையை வாழ்த்தினவர். இன்னொன்று என்ன தெரியுங்களா, பவுலுக்கு உடன் ஊழியர். ஆங்கிலத்தில் உடன் ஊழியருக்கு யோக் ஃபெல்லோ என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நுகத்தில் பூட்டப்பட்ட 2 விலங்குகளை போல ஒரு பக்கம் பரிசுத்த பவுல் என்றால் அடுத்த பக்கம் இந்த தேமா. அப்படியால் தன் தோள்களை தன் கழுத்தை ஊழியத்துக்காக பரிசுத்த பவுலோடு கொடுத்தவர். அந்த தேமாவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? பிரபஞ்சம், பிரசன்ட் ஏஜ், இந்த காலம், இந்த தற்காலம் என்ன பண்ணிச்சு? நன்றாக இருந்தவர், நன்றாக தொடங்கினவர் இப்ப என்ன பண்றாரு? தெசலோனிக்கேயுக்கு ஓடுகிறார். ஏன் ஓடுகிறார்? பிரபஞ்சம் அவரை இழுத்து விடுகிறது. அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த பிரபஞ்சம் என்பது இன்றைய தற்காலம். வேதத்தின்படி பாத்தீங்கன்னா 2 காலம் தான். ஒன்று பிரசன்ட் ஏஜ், அடுத்தது ஏஜ் டு கம். ஒன்று தற்காலம், மற்றொன்று வருகின்ற ஒரு காலம். பிரசன்ட் ஏஜ் வேதத்தின்படி பாத்தீங்கன்னா யூதர்களின் நம்பிக்கை என்னவென்றால் அவனுக்கு கடந்த காலமே அவனுக்கு தெரியாது, கடந்த காலமே அவனுக்கு வேண்டாம். ஏன்னா இட் இஸ் பாஸ்ட். பிரசன்ட் ஏஜ் அதாவது இன்றைய காலம், தற்காலம். அடுத்தது வரப்போகின்ற ஒரு காலம். தற்காலம் அவனை பொறுத்த வரைக்கும் பொல்லாதது. ஆனால் வரப்போகின்ற காலம் தெரியுங்களா, அது மெசியாவின் காலம், அது கோல்டன் பீரியட் என்று சொல்வார்கள் அவர்கள். அப்படின்னா 2 காலம் தான் வேதத்தை சுட்டிக்கா. ஒன்று என்ன? தற்காலம். அடுத்தது என்ன? வரப்போகின்ற காலம். நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே என்னுடைய முதல் டிவிடி மெசேஜ் பொண்ணுக்கு பதிலாகத்தான். பொண்ணுக்கு பதிலாக நிறைய பேர் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அது என்னுடைய செய்தி ஒண்ணுதான் இருந்தது. வேற 2 சகோதரருடைய செய்தியோடு சேர்ந்து மியூசிக் மைன்ஸ் அதை வெளியிட்டாங்க. அதனால அது நான் வாங்குறது இல்லை. யார்கிட்ட கொடுத்தாலும் என்ன சொல்றாங்க, உங்க மெசேஜ் மாத்திரம் கொடுங்க, அடுத்தவங்க மெசேஜ் வேண்டாம். ஆகவே என்ன பண்றது இல்லை, அந்த கேசட் நான் வாங்குறது இல்லை. ஆனால் அது எல்லா ELS எல்லாம் விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பொண்ணுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு பேச வைத்தது என்ன தெரியுங்களா? ஹிப்போக்ரசி, மாய்மாலத்தை குறித்து பேச சொன்னார். உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் மாய்மாலத்தின் 7 அடையாளங்கள், மாய்மாலத்தோட 7 அடையாளங்கள். அந்த 7 அடையாளங்களும் பரிசுத்தவானுக்கும் பொருந்தும். வாசிங்கள் 23:13 வாசிங்க. மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரனுடைய அடையாளம் என்ன? இவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, அடுத்தவனையும் போக விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பரலோகத்தை என்ன செய்வாங்க? பூட்டி போட்டுருவாங்க. மத்தேயு 16:19 வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? பரிசுத்த பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் திறவுகோல் யார்ட்டையும் இருக்குது? பரிசுத்தவானிடத்திலும் இருக்கிறது. வேஷம் போடுற மாயக்காரண்டையும் அதே சாவி இருக்குது. 2 பேரிடத்துல ஒரே சாவிதான். என்ன செய்றாரு? பேதுருவுக்கு சாவியை கூட திறந்து 3000 5000 உள்ள தள்ளுவாரு. இவனுக்கு சாவியை கொடுத்தா பாதாளத்தை திறந்து 3000 கீழே தள்ளிட்டு இருப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் திறவுகோல் பரிசுத்தவான் மாத்திரமல்ல, மாயக்காரண்டையும் சாவி இருக்குது. அவனும் பரலோகத்தை பூட்டி போடுறான்ல. மத்தேயு லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது. யார்கிட்ட கேட்கிறாங்க? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட. யார் போய் கேட்கிறான்? பரிசேயன். எதுக்கு கேட்கிறான்? பரிசேயர்கள் போய் இயேசுவிடத்தில் என்ன கேட்கிறாங்க? பரலோக ராஜ்யம் எப்போது வரும் கேட்கிறாங்களே. எதுக்கு கேட்டாங்க? கமான், பூட்டி போடுறதுக்கு. அதான் சாவி கையில் வச்சிருக்கான்ல. பரலோகம் எப்போ வரும் தெரிஞ்சப்போ என்ன செய்யணும்? முதல்ல போய் என்ன பண்ணுவான்? பூட்டி போடுறவனே இவ்வளவு அக்கறையா கேட்கிறானே, திறக்கிற நீங்கள் நானும் எவ்வளவு அக்கறையா கேட்கணும்? பூட்டி போடுகிற மாயக்காரனே கேட்கிறான், எப்ப பரலோக ராஜ்யம் வரும்? 21ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இயேசு எப்ப வரும் சொல்ல மாட்டாரு, எப்படி வரும் பாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட மாத்திரம் இருக்குது, எவனா வாயை கொடுத்தான் வம்புதான். என்ன கேட்கிறான்? பரலோகம் எப்ப வரும் கேட்டா இயேசு எப்ப வரும் சொல்லல. 21 பாருங்க. இங்கே என்றும், இதோ இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறது.
ஏன் அர்த்தம் என்ன? இங்க அங்க போய் பூட்டிடுவான்ல, அது இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. இதோ இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பரலோகம் எங்க இருக்குது? உங்ககிட்ட இருக்கு. இப்ப நம்மளே இது சீசன் டிக்கெட் வச்சு பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஹலோ, இப்ப சீசன் டிக்கெட் தான். காலையில பொங்கல் விட மறைமலையில சாப்பிட்டா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பரலோகம் தான். அங்க சாம்பார் சாதமும் அப்பளமும் அடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் டீ பஜ்ஜிக்கு திரும்பி வந்துருவான் மறைமலையில இருக்கு. சீசன் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுங்களா? இப்போது பரலோகம் என்பது ஒரு இடம் அல்ல, இது ஒரு அனுபவம். இப்போது பரலோகம் இட்ஸ் நாட் a place, it is an experience. பின்னாடி ஒரு நாள் வரப்போகிறது. there is a wonderful place, heaven is a wonderful place. இப்போ இல்ல, பின்னாடி. இப்போ பரலோகம் என்பது என்ன? it is an experience. ரோமர் 14:17 வாசிங்க. Romans chapter 14 and verse 17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுக்கப்புறம் it is not carnal, மாம்சத்துக்குரியது அல்ல. அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரலோகம் என்பது இன்றைக்கு ஒரு அனுபவம். அந்த பரிசுத்த ஆவிங்கிறது மூணுக்கும் பொருந்தும். தமிழ்ல மொழியாக்கத்தில் பின்னாடி போட்டாங்க. எப்படி இருக்குதுங்களா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற சந்தோஷம். அப்படின்னா பரலோகம் என்பது இன்றைக்கு ஒரு இடம் அல்ல, இன்றைக்கு ஒரு அனுபவம். நாளைக்கு தேவனோட நம்ம இருக்க போறோம் தெரியுங்களா? அது ஒரு இடம். கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன பண்றான் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த பொண்ணு ஆக்சுவலா என்ன சாவி அவங்ககிட்ட இருக்குது, வெண்கலம் இருக்கான் தெரியுங்களா? அவங்ககிட்ட என்ன இருக்குது? பரலோகத்தின் சாவி இருக்குது. போலிகளிடத்திலும் பரலோகத்தின் திறவுகோல் இருக்குது, பரிசுத்தவான் இடத்தில் இருக்குது இல்ல. இதை குறித்து அந்த வீட்டில் வாசித்து பாருங்க. மத்திய 23:13 இருந்து கடைசி வசனம் வரைக்கும் 7 விதமான அடையாளங்கள். யாருக்கு? மாய்மாலக்காரனுக்கு. அந்த 7 அப்படியே பரிசுத்தவானுக்கும் பொருந்தும். இதுதான் என்னுடைய முதல் டிவிடி செய்தி. பொண்ணுக்கு பதிலாக வெண்கலத்தை கொண்டு வச்சுட்டான். யாரு? சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். பொற்பரிசைகள் போய்விட்டது. ஆலயத்தில் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வெண்கலத்துல செய்து ஆலயத்தை கொண்டு வைப்பான். தூரத்துல பார்த்தா பொண்ணுக்கும் வெண்கலத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த ஆவிக்குரிய உலகம் பொன்னென்று எண்ணிக்கொண்டு இன்னைக்கு மாய்மாலங்கள் வெண்கலத்தை தான் வைத்துக் கொண்டிருக்காங்க. they lost the gold. பொன் என்பதற்கு அர்த்தம் என்ன? புடமிடப்பட்ட உபதேசம். லவோதிக்கா சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ தரித்திரன், ஆக என்ன பண்ணு? புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்தில் வாங்கிக் கொள். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சரியான உபதேசம் என்பது பொண்ணுக்கு. சமீபத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே இருக்காரு, பொண்ணுக்கு பதிலாக பேசினது போடும், இனி விண்ணுக்கு பதிலாக ஒண்ணு பேசு. பரலோகத்துக்கு பதிலாக இன்றைய உலகம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கீங்களா? பெர்சன்டேஜ் எங்க போய் தெரியுங்களா? மண்ணுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தேமா என்பவன் இஸ் பாப்புலர். தேமா என்பவன் one who grieves the church. தேமா என்பவன் is a yoke fellow to Paul. தேமா ஒரு சாதாரணமான ஆள் அல்ல, ஒரு பிரபலமானவர். மக்கள் நடுவிலே செல்வாக்கு மிக்கவர். சபையின் நடுவிலே ஒரு மிக மேன்மை உள்ளவர் தான். பரிசுத்தவானோடு சிறைச்சாலையில் இருந்து பாடுகளை அனுபவித்து சபையை வாழ்த்தினவர். பரிசுத்தவானுக்கு ஒரு நுகத்தில் மாட்டப்பட்ட இன்னொரு விலங்கை போல பாடுபட்டு ஊழியம் செய்தவர் தான். ஆனா அவரை கூட என்ன பண்ணுது? இந்த பிரபஞ்சம் இழுக்குது பாருங்களேன். சொல்வதற்காக தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்துற நோக்கம் எனக்கு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளவு பேர் வரீங்கல்ல, வெள்ளி சனி எங்க போனீங்க? இந்த பிரபஞ்சம் தானே, இந்த பிரபஞ்சம் தானே. ஹலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களை காயப்படுத்துவதற்காக இல்ல. நான் இங்க நிற்பது என் ஜெபம் எப்போதுமே, ஆண்டவரே நான் பேசுற எந்த செய்தியும் ஒருத்தரையும் காயப்படுத்தக்கூடாது, ஆனா உணர்வடைய செய்யணும் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு சரியான காயப்படுத்திட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு உணர்வே வராது. என் மேல கோபம் மாத்திரம் தான் இருக்கும். இதால் நம்மளை காயப்படுத்திட்டாயா, இதால் நம்மளை இப்படித்தான் தோணும். அவமானப்படுத்துவது என்ற நோக்கமே இல்லை. அந்த பொண்ணுக்கு பதிலாக அந்த டிவிடியை முதல்ல பார்த்தோன்னே மியூசிக் மேட்ச் சொன்னாங்க, நீ ரொம்ப கடுமையான செய்தி இது, ஆனா கூட அதை பார்க்கும்போது எங்களுக்கு கோபம் வரல, நீங்கெல்லாம் மாறலையேங்கிற ஒரு வேதனை எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய ஜெபம் அதுதான். இந்த பிரசங்கத்தில் யாருமே காயப்படுத்த வேண்டும் விரும்ப மாட்டேன், ஆனா கரெக்ட் பண்ணணும்னு விரும்புவேன். வசனத்துக்கு நேராக திருப்பப்படணும். ஏன்னா இன்னைக்கு காயப்படுத்துறவங்க நிறைய இருக்காங்க. ஆனா நான் காயப்படுத்த நிக்கல, உங்களை தேவ சமூகத்தை திருப்புவதற்காக ஒரு பாரத்தோடு. இன்னும் சொல்ல போனா, நான் வசனத்தை யாருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேனோ அந்த பாரத்தோடு தான் நான் பேசுவேன். ஏன்னா பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் வாத்தியார் பெரம்போடு வரணுமா இல்ல அப்பா பெரம்போடு வரணுமான்னு கேட்பாரு. அப்பா பெரம்புன்னா அடித்தாலும் பிள்ளைக்கு காயப்படக்கூடாதுங்கிற கவனத்தோடு அடிப்பார். வாத்தியாருக்கு அடிக்கணும், பையன் உருப்படணும், அவ்வளவுதான். கை இருந்தாலும் கால் இருந்தாலும் கவலை இல்லை.
நான் உங்களுக்கு ஒரு தகப்பனுடைய பிரம்போடு உங்கள் முன்னே நிற்கிறேன். இந்த பிரபஞ்சம் எல்லாரையும் இருக்கிறது. நன்றாக தொடங்கினார்கள், ஆனா ஓட்டம், அதன் முடிவு, ஒரு காரியத்தின் துவக்கம் நல்லதுதான், ஆனா முடிவில் அதை விட நல்லது. இன்னைக்கு அநேக தொடங்கினோமே, யோசித்து பாருங்க. மீட்கப்பட்ட நாள்ல 7 நாள் இருக்குன்னா 8 நாள் ஆலயத்துக்கு வந்தோம்ல. மீட்கப்பட்ட நாள்ல சபையில என்ன ஒழுங்கு இருந்தாலும் ஓடி வந்து நின்னோம்ல. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்தா போதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு வந்துறீங்களா? காரணம் இல்லைங்களா? பிரபஞ்சம், பிரசன்ட் ஏஜ். இந்த காலம் எப்படிப்பட்ட பரிசுத்தவானை இழுத்து விடுகிற காலம். ஆனாதான் இயேசு ரட்சிப்பின் கடைசி பகுதியை சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே. தொடக்கம் நல்லதுதான், ஆங்கிலம் சொன்னார், a good beginning is half done. மீதி நன்றாக தொடங்கினோம், மீதி என்னாச்சு? நகோமியை தொடர்ந்து ருத்தும் வந்தார்கள், ஓர்பாலும் வந்தார்கள். ஓர்பாலுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல, திரும்பி போயிட்டாங்கல்ல. அன்புக்குரியவர்களே, நன்றாகத்தானே தொடங்கினோம். இந்த ஓட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் இன்னைக்கு ஒரு பரிசுத்த பந்திக்கு நாம் வந்திருக்கிறோம். இதனால மற்றவர்களுக்கு கொடுத்து கணக்கு கொடுக்கிற நேரம் இல்ல. நான் எனக்குள்ள போய் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் தகுதிதானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் இன்றைக்கு ஒரு வழக்கத்தின்படி சபைகளை பார்த்தீங்கன்னா மாதத்தின் துவக்கத்தில் 1ஆம் தேதி காலையிலேயே கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. சில சபைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. கேத்தலிக் சர்ச் மாதிரி ஒவ்வொரு ஆராதனையிலும் என்ன இருக்குது, ஒவ்வொரு மாசத்திலையும் ஒரு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். இது என்ன ஆச்சுன்னா ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சண்டேயா நான் போய் என்ன செய்யணும், கம்யூனியன்ல பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வு தானே. பாஸ்டர் சொன்ன மாதிரி 2வது ஞாயிற்றுக்கிழமை கூட இவ்வளவு பேர் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணா போதும், ஆலயத்துக்கு போனா போதும், அந்த கம்யூனிஸ்ட் கலந்து கொண்டால் போதும் என்று இன்றைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சங்கீதம் 69:9 வாசிக்கிறோம், உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான வைராக்கியம் என்னை பட்சித்தது. எரிக்கணும்ல. இன்னைக்கு பிரபஞ்சம் தானே எரிக்குது, தேவனுடைய வீடு நம்ம எரிக்கலையே. நீங்கள் வெள்ளி சனி இந்த கூட்டத்துக்கு எந்த கூட்டத்துக்கு எனக்கு ஆளை நான் எதிர்பார்க்கறது இல்லை. என்னுடைய கூட்டத்துக்கு வரலங்கிறதுக்காக நான் இதை பேசல, நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். எனக்கு எப்படி தெரியுங்களா, 3 பேர் இருந்தா கூட சந்தோஷமா பைபிள் ஸ்டடி எடுப்பேன். பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர்மா இருக்கிறாங்க, ஜூடா இருக்கிறாங்க, 3 பேர் போதும் எனக்கு. பைபிள் ஸ்டடி இருக்க 3 பேர், இந்த 3 பேரும் குழந்தைய மாதிரி உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவங்க. இவ்வளவு பெரிய தேவ மனிதன் பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன மாணவனை போல உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுக்க வேண்டிய அக்கா இருக்கிறாங்க பின்னாடி. அக்கா பாருங்க, ஒரு குழந்தைய விட மோசமா நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது நான் ஒரு சின்ன ஒரு எழுத்து தப்புனா கூட என்னால் அதை கரெக்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கவனமா நோட்ஸ் எடுக்கிறாங்கல்ல. என்னுடைய கூட்டத்துக்கு நீங்க வரலங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசல, ஏன்னா ஆட்களையும் தேடுறது இல்லை. ஏன்னா என்ன கத்த அப்படித்தான். அசோக் லேலன்ல ஏறக்குறைய 20 ஆண்டுகள் மத்தியானம் 2 பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன். கம்மில லஞ்ச் டைம்ல 1.25 மணி நேரம், அதுல 10 நிமிஷம் சாப்பிடுவேன். 5 ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ணும்போது சாப்பிடவே இல்லை மத்தியானம். ஏன்னா அந்த 2 பைபிள் ஸ்டடி 2 ஷிப்ல எங்களுக்கு கேண்டீன் சாப்பாடு இருக்கும். 1.25 மணி நேரம் லஞ்ச் டைம், ஆனா ஒரு ஷிப்ல 1/2 hour, அடுத்தது 1/2 hour, நடுவில் 15 நிமிஷம் கேண்டீனை ரெடி பண்றதுக்கு. நான் அந்த 2 பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்காக அவரோடு இருந்து அந்த சாப்பாடை வெறுத்து வேண்டாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா காரணம் இதுதான். இன்னைக்கு அநேகருக்கு இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அல்ல, தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் சரி, கர்த்தர் பயன்படுத்துவது பாஸ்டர்ஸ் டீச் பண்ண பயன்படுத்துறாங்க. காரணம் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நான் பைபிள் காலேஜ் போனதில்லை, 34 வயசு தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ நான் ரட்சிக்கப்பட்ட போது 4 வருஷம் ஒரு திருமணத்துக்கு கூட போனதில்லை. என்னுடைய கம்பெனி, என்னுடைய வீடு, என்னுடைய சபை, இந்த 3 தவிர நான் வேற எங்கேயுமே போனதில்லை. என்னுடைய படிப்புக்கு நான் செய்த வேலைக்கு 32 வருஷம் அசோக் லேலன்ல என்னுடைய அனுபவம். அதுக்கு எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன், அது கரெக்டா அந்த 8 வந்து அநேக ஆண்டுகள் நின்னேன். அவன் கேட்டான், நீங்க வந்து கன்சர்ன் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்குறேன். நான் அதிகாரி ஆனால் இதை வேதத்தை எடுத்து உள்ள டீச் பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என் சர்வீஸ் முழுவதும் நான் அந்த ப்ரொமோஷனுக்கே போகல. எனக்கு இது போடும். நான் யூனியன் கேட்டகரி அந்த சேஃப்ல இருந்தாதான் ஐ கேன் டீச் தி பைபிள் இன்சைட் தி கம்பெனி. ஒரு அதிகாரியான நான் பைபிள் அங்க தூக்க முடியாது கம்பெனில. கவனித்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் இன்றைக்கு எல்லாரையும் இழுக்கும், யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஆனா நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்தால் மாத்திரமே இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மை கர்த்தர் அழைக்கல, வருங்காலத்துக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்ம இந்த அழிந்து போகிற இந்த பிரபஞ்சத்துக்காக அல்ல, ஒரு பொற்காலமாகிய அந்த ஏஜ் டு கம்,
வரப்போ அதான் கர்த்தர் சொன்னார், நீ விண்ணுக்கு பதிலாக பேசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மண்ணுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி வீடு வாங்கலாம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி பெரிய ஆளாகலாம், இதுதானே இன்றைக்கு சபைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. How to become rich, how to become victorious தான கற்றுக் கொடுக்கறாங்க. பரலோகம் போக வேண்டும் என்ற அனுபவத்தோடு எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள்? இல்லையே. கவனித்துக் கொள்ளுங்கள். நாம எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நித்தியத்தில். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நித்தியத்தில் அவரோடு இருப்பதற்காக. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? இந்த உலகத்தில் இல்ல, மறைமலைநகரில் இல்ல, தாம்பரத்தில் இல்ல, சென்னையில் இல்ல. நாம் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? We were selected in eternity for eternity. இது காலம், இது உலகம் என்றால் இது பிரபஞ்சம். நாம் எங்க தெரிந்து கொள்ளல உங்களை என்னையும் கர்த்தர். அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத உலக தோற்றத்துக்கு முன்னே, அதாவது இந்த பிரபஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை அவருக்குள் தெரிந்து கொண்டார். கவனித்து இங்க எங்க தெரியுங்களா? We were in Christ. இங்கே நாம் எங்க இருந்தோம்? கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தோம். ஆனா இங்கே அவருக்கு முன்னாடி நிற்போம். இங்கே உள்ளே என்றால் அவரது பிள்ளையாக உள்ள இருந்தோம். ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தை இருப்பது போல நாம் கர்த்தருக்குள் இருந்தோம். ஆனால் இந்த நித்தியத்துல அவருக்கு மனவாட்டியாக முன்னாடி நிக்கணும். இங்கே குழந்தை, இங்கே மனவாட்டி. இந்த பிரபஞ்சத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்க நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தை நாம் எப்படி, இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்றோமோ, இந்த தற்காலத்தை நாம் எப்படி நாம் கை கொள்ளுகிறோமோ, அதுதான் நமக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக அவருடைய மனவாட்டியாக நிறுத்தி வைக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க யாருக்கும் நமக்கு தெரியும், யுத்த வீரனே 6 லட்சம். அப்படின்னா பெண்கள், பிள்ளைகள், வயோதிகர்கள், புறவினத்து மக்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஆனா போய் சேர்ந்தது 2 பேர் தான். விடுவிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில், ஆனா போய் சேர்ந்தவர்கள் only 2. யோசித்து பாருங்க. இன்னைக்கு மீட்கப்பட்டோமே, பஸ்காட்டினால் மீட்கப்பட்டோமே, மோசைக்குள்ளாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்றாங்கல்ல, மேகத்திலையும் பெற்றாங்கல்ல. மாத்திரமல்ல, ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டாங்கல்ல, ஒரே ஞானபானத்தை குடித்தாங்கல்ல. ஆனால் அநேக இடத்தில் கர்த்தர் பிரியமா இல்லை என்று 1 கொரிந்தியர் 10:1-5 வரை வாசிக்கிறோம்ல. எல்லாரும் கம்யூனியன்ல வந்தவங்க தான், எல்லாரும் கர்த்தருடைய ஞானபானத்தை குடித்தவங்க, கிறிஸ்துவாகிய கண்மலை தண்ணீரை குடித்தவங்க தான். ஞானஸ்தானம் பெற்றாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, மீட்கப்பட்ட எல்லாம் உண்மைதானே. ஆனா இத்தனை இருந்தும் அவர்களில் அநேக மேல் கர்த்தர் பிரியமா இருந்தது இல்லைன்னு வேற சொல்லுதில்ல. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு விடாதவர்களை இழுக்கிறது. அதுதான் தேய்மா. இந்த பிரபஞ்சத்துக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. எனக்கு ரொம்ப உங்கள்ட்ட பேசணும்னு ஆசை. ஆனா என்ன தெரியல, ஞாயிற்றுக்கிழமை டைம் சீக்கிரமா ஓடுது. சரியா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, இவர் கையிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. கடுகடுன்னு இந்த மனுஷன் மூஞ்ச வச்சுட்டு பேசுறான் ஆண்டவரே. கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். யோசித்து பாருங்க, சபைக்கு வந்தா ஃபேனுக்கு கீழே சேர் இல்லைன்னா மூஞ்சி எப்படி போகுது உங்களுக்கு? ஹலோ ஹலோ, கரெக்டா அந்த சென்ட்ரல் லைன்ல தானே உட்காருவோம். ஏன்னா அங்கதானே ஃபேன் வரிசையா இருக்குது. இந்த எட்ஜில் உட்கார்ந்தா கூட நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, நித்தியத்தை நரகத்துல போய் கழிக்க போறவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைன்னா என்ன பாடுபடுறோம். இது ஒரு நாள் நித்தியமா புழு சாகாமல் அக்கினி அவியாமல் துடித்துக் கொண்டிருக்க போறான. எப்படி அதை சந்திக்க போகிறோம்? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு அநேகரை இழுத்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு சில அடையாளங்கள், 5 அடையாளங்களை நான் உங்களுக்கு வேறு சுட்டி காட்டுகிறேன். இந்த 5ம் எந்த காலத்திலும் உங்களையும் என்னையும் இழுக்காதபடி கவனமாக இருந்தால் மாத்திரமே அந்த நித்தியத்தில் அவருக்கு முன்பாக பரிசுத்தமும் அன்பில் குற்றமில்லாதவர்களுமாய் நிற்கின்ற ஒரு மனவாட்டியாக இருக்க முடியும். இல்லை என்றால் இங்க புறப்பட்டா அங்க போய் சேரல, அவ்வளவுதான் சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒரு மேகசின்ல ஒரு முறை ஒரு சின்ன, அவங்க அடிக்கடி சின்ன சின்ன துணுக்கு மாதிரி கிண்டலா போடுவான். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஒரு முறை ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று வந்தது. என்ன எழுதியிருந்தான்னா, ஒரு 2 அண்ணன் தம்பி 2 பேரு, இல்ல அண்ணன் செத்து போயிட்டாரு. 2 பேரும் ஒரு சபையில விசுவாசிகள். அண்ணன் செத்த உடனே தம்பி ரொம்ப துக்கத்தில் இருந்தாரு. ஆனா சபைக்கு அறிவிக்கணும்ல, அண்ணன் மண்டையை போட்டான்னு சொல்லணும்ல. என்ன பண்ணான, போய் போதகிட்ட சொன்னாரு. ஐயா அவர் சொன்னார், சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், ஃபியூனரல் சரி பண்ணிடலாம். சபையாருக்கு அறிவிப்பதற்காக அந்த நோட்டீஸ் போர்டு இருக்கு இல்லையா, அந்த நோட்டீஸ் போர்டு என்ன பண்ணானா,
மை பிரதர் ஹஸ் ஸ்டார்டட் ஃபார் ஹெவன் எழுதி விட்டாரு. எங்க அண்ணன் எங்க புறப்பட்டு போயிட்டாரு, பரலோகம் புறப்பட்டு போயிட்டாருன்னு எழுதி ஒட்டிட்டாரு. அப்புறம் ஃபியூனல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அடுத்த சண்டே ஒரு துக்கமா சபைக்கு அண்ணன் இல்லாம போறாருல்ல, துக்கமா போயிட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தா கீழே வேணா ஒருத்தன் வேற ஒரு இங்க்ல எழுதியிருக்கான். இவர் என்ன எழுதினாரு, எங்க அண்ணாத்த பரலோகத்துக்கு புறப்பட்டாருன்னு எழுதான்ல, ஒருத்தன் இருக்கான் இன்னும் வந்து சேரலன்னு எழுதியிருக்கான். மை பிரதர் ஸ்டார்டட் ஃபார் ஹெவன் நாட் எட் ரீச்ட்னு எழுதியிருக்கான் ஒருத்தன் கீழே. ஹலோ, நீங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, போயிட்டேன்னு சொல்றாங்க, அங்க சொல்ல வரவே இல்லம்பாங்க நிறைய பேர். நம்ம ஆளுக்கு ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, இருக்கிற வரைக்கும் அவன் எங்க போறான்னு நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனா செத்த உடனே நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், இவர் மேலையா கீழையா. ஹலோ, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாரை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, அது எங்கன்னா போய் சேரன்னு விட்டுருவாங்க. ஆனா செத்த உடனே ஒரு யோசனை வரும், அப்பா மேல இருக்காரா கீழே இருக்காரா. நான் கேட்பேன், சந்தேகமே இல்லை கீழே தான் இருக்காரு. எப்போ உனக்கு சந்தேகம் வருதோ அப்பவே அவர் கீழே தான். அவர் மேலதான் போவார்னு உங்களுக்கு சந்தேகம் வராது இல்ல. எங்க அப்பா கத்தோடு இருக்காருன்னா உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது, மேலையா கீழையான்னா சந்தேகமே இல்லை, பியாண்ட் அவுட் கீழே தான் இருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட சில ஊழியர்கள் இருக்காங்க, எது தெரியுங்களா, இப்படி செத்து போனவனுக்காக ஜெபம் பண்ணி உங்க அப்பாவை நான் இயேசுவின் மடியில் பார்க்கிறேன் அப்படி சொல்ல சில கோமாளிங்க நம்ம ஊழியத்தில் இருக்காங்க. ஒரு கத்தோலிக்க குடும்பம், அதுல 3 பெண் பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. தகப்பன் கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாலும் அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. சரி, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுறவங்களாச்சேன்னு சொல்லி அந்த ஃபியூனரலுக்கு போனா அந்த பாடியை வச்சிருக்க வீட்டுல கிட்ட போனா அந்த பிள்ளைங்க 3 வந்து பிடிச்சிட்டாங்க. அங்கிள் எங்க அப்பா எங்க இருக்காங்க அங்கிள். இது கேள்வியா? இது கேள்வி. உனக்கே தெரியும் கடைசி வரைக்கும் அந்த குடிச்சே சேர்த்துருக்கிறான், இதுக்கு ஒரு கேள்வியா உனக்கு? நான் ஒண்ணுமே சொல்ல, ஏற்கனவே பிள்ளைங்க துக்கத்தில் அப்பா சேர்த்து துக்கத்தில் இருக்குது. அது ஒரு பெண்ணுக்கு தான் திருமணம், 2 பேர் திருமணமே ஆகல. அது பிள்ளைகள் ஒரு விதவை தாய், வெளி உலகம் ரொம்ப தெரியாத ஒரு அம்மா. சரி, என்ன பண்ணுவாங்க, அந்த துக்கத்தை நான் அமைதியாக அப்படி நின்றுட்டே இருக்கிறேன். அந்த பிள்ளைங்க அழுதாங்க, கேட்டாங்க, நான் வாயே திறக்கல. நீதிமான் அந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டும் பைபிள் போட்டிருக்கு. சில நேரத்தில் வாயை திறக்கவே கூடாது, அமைதியா நின்றேன். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த 3வது குழந்தை என்ன பண்றா, பொண்ணு போன் பண்றா. இவ்வளவுக்கு அது ஒரு மெடிக்கல் டாக்டர். அந்த பிள்ளை மெடிக்கல் டாக்டர். அவ பண்றா, அங்கிள் கத்தருக்கு ஸ்தோத்திரங்கள். என்ன கேள்வி, எங்க அப்பா ஏசப்பா மடியில் இருக்காரு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி சொன்னாரு அப்படின்னா. எனக்கு நாக்கு நுனியூர் வந்துட்டு, எப்படா பாவீங்களை ஏசாத நரகத்துல போட்டீங்கன்னு கேட்கணும்னு தோணுச்சு. இவங்க அப்பா ஏசாத மடியில் இருக்கணும், ஏசாத நரகத்துல இருந்தா தான் சாத்தியம். ஹலோ, இன்றைக்கு இருக்கிற வரைக்கும் ஆடுற ஆட்டம் என்ன, அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, எல்லா அக்கிரமத்தையும் பண்ண வச்சுட்டு அந்த எட்ஜில் எப்படி மாற்றம் வரும், எப்படி மாற்றம் வந்துவிடும். சாகும் போது என்ன அப்படி தலைகளை மாறிடுவாங்களா என்ன? வேற சொல்லுது, குழியிலே இறங்குகையில் ரத்தத்தால் என்ன பலன். குழியில கொண்டு வைக்கும் போது ரத்தம் என்ன ஓடினா ஓடாம போனா யாருக்கு என்ன லாபம்? வாழும் போது ரத்தம் வேகமா ஓடினா தானே கத்தருக்காக ஓடலாம். வாழும் போது ரத்தம் எப்படி ஓடுதுன்னு கவனிக்கிறது இல்ல, சாகும் போது மாத்திரம் அந்த ரத்தம் எங்க போச்சு எங்க போகும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு அநேகரை இழுக்கிறது. பிரபஞ்சத்தின் 5 அடையாளங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, இந்த பிரபஞ்சத்தின் முதல் அடையாளம் நான் சொன்னேன் 2 காலம். ஒன்னு பிரபஞ்சம், மற்றொன்று என்ன, ஒரு பொற்காலம். இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறான், இந்த பொற்காலத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். There is a God for this present age. அந்த நூனயோன் என்று சொன்னேன் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? ஒரு தேவன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 and verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இந்த பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? ஒரு தேவன். There is a God for this present age. அந்த கோல்டன் ஏஜுக்கு எப்படி ஒரு தேவன் இருக்கிறாரோ கவனித்துக் கொள்ளுங்கள். எப்போ ஒரு அசல் இருக்குதோ கூட ஒரு நகல் தானா இருக்கும். பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? ஒரு தேவன். அவனுக்கு வேலை என்ன வேலை தெரியுங்களா? அவிசுவாசிகளின் மனதை குருடாக்குவான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய மகிமையின் சுவிசேஷம் சொல்ல போனா கிறிஸ்துவனுடைய தேவனுடைய சாயலா கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை கூடாக்கிட்டான் போட்டிருக்கு இல்லையா? யாருக்கு அது? அவிசுவாசிகளுக்கு வேதம் சொல்லுது. ஆனா பரிதாபம் இன்றைக்கு விசுவாசிகள் மனமே குருடாக்கப்படுகிறது.
விசுவாசிகளின் மனமே குருடாக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சுவிசேஷம் என்பது blood of Christ. சுவிசேஷம் எப்படி வந்தது? இயேசு தமது ரத்தத்தை விலையாக கொடுத்தனால தானே இந்த சுவிசேஷம் வந்தது. அப்படின்னா சுவிசேஷத்தின் விலை என்ன? ஒரு ரத்தத்தின் விலை, இயேசுவின் ரத்தத்தின் விலை. அந்த ரத்தம் இன்னைக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? தன்னை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை அசுத்தம் என்று கால்கள் மிதிக்கின்ற ஒரு காலம் இன்றைக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் அவிசுவாசி, அவனுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சத்து வரைக்கும் வரல. ஆனால் சபைக்குள்ள இருந்து சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பெற்றோம் என்று சொல்லுகிற நாமும் என்ன பண்றோம்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், கவனித்துக் கொள்ளுங்கள், சத்தியத்தை தெரிந்த பிறகு ஒரு ஆவிக்குரிய சபை நீங்கள் அங்கமாக மாறின பிறகு நான் தெரியாம பாவம் பண்றேன்னு சொன்னா you are lying. நாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை இன்னைக்கு தெரியாததுனால அல்ல, சத்தியம் தெரிந்தும் என்ன பண்றோம்? துணிகரமாக அதை மீறி நடக்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காலத்துல தேவனுடைய சபை நமக்கு மனமகிழ்ச்சியா இருந்தில்ல. சங்கீதக்காரன் உங்களுடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் சந்தோஷமா இருந்து சொன்னான்ல. இன்னைக்கு சங்கடமா இருக்குது இல்ல. இன்னைக்கு ஆலயத்தை நினைத்து அதை விட வேலைக்கு போறது சந்தோஷமா இருக்குல்ல. வேலையா சபையா என்று வந்தால் நமக்கு எதுல சந்தோஷம் வருது? ப்ரமோஷன் அந்த எண்ட்ல நிக்கிறோம் பிரதர். போகலன்னா லீவ் போட்டா ப்ரமோஷன், ஒளிஞ்சு நாசமா போட்டோம் ப்ரமோஷன், நீ உருப்படுவல்ல. அந்த பொற்காலத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கும் போது இந்த தற்காலத்துக்கு ஏன் இந்த ஓட்டம்? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவனுடைய வேலை மனதை குருடாக்குகிறான். கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சிந்தை எப்படியோ அப்படித்தான் உன் வாழ்வு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருப்பான். இவன் பிசாசுக்கு பிரயோகம் தேவன் என்ன பண்ணா? மனசை குருடாக்கிட்டான்ல. அந்த மைண்ட், அந்த சிந்தையை குருடாக்கிட்டானே. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல? சிந்தை கெட்டு போச்சுன்னா கவனித்துக் கொள்ளுங்கள், சிந்தையின்படித்தான் வாழ்வு. நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குதோ அதன்படித்தான் நமது வாழ்வு. நம்முடைய சிந்தை என்ன? இன்னைக்கு பிரபஞ்சத்துல ஓடினாதான், வேலைக்கு ஓடினாதான், பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி ஓடினாதான், வர சித்தப்பாவுக்கு வீட்டுல உட்கார்ந்து உளுந்து உளுந்து உபசாரம் பண்ணினாதான். இதுதான் நம்முடைய சிந்தை, இதுதான் நம்முடைய வாழ்வு. கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதனை உயர்த்துவதோ இல்லை பெருமைப்படுத்த நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இன்னைக்கு கர்த்தருக்காக ஓடுறாங்க தெரியுங்களா? யாருமே அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு அர்த்தமா? இல்ல உங்களுக்கு மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, பிள்ளைக்கு பரிச்சை வராது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படி நினைக்கிறீங்களா? இந்த டிவி எல்லாம் பேசுறாங்க தெரியுங்களா? ஆண்கள் கூட ரோஸ் பவுடர் அடிச்சு பேசுறாங்க இல்லையா? அது அவங்களுடைய ஒரு பக்கம் தான். அடுத்த பக்கம் அவங்களும் நம்மள மாதிரி ஆள்றாங்க. அவர்களுக்கும் வலிகள் உண்டு, அவர்களுக்கும் வேதனை உண்டு, அவர்கள் இருந்து கதறுகிறார்கள். வலி இல்லாததுனால அவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வரல, அந்த வலிகளோடு சேர்ந்துதான் வராங்க. வலிகளோடு சேர்ந்துதான். டெல்லியில ஒரு மிஷினர் நேற்று காலையில் 2 போன்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப ஊழியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அண்ணே தமிழ்நாட்டுல கவிஞனே சொல்லி இருக்கானே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, நம்ம வானத்தையே இடிச்சிருவோம். நம்ம அவன் சொன்னா உச்சி மீது வான் இடிந்து விழுந்தாலும் அஞ்ச மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மேல போய் வானத்தையே இடிச்சிருவோம். எதுக்கு? உலகத்துக்காக, பிரபஞ்சத்துக்காக, இந்த உலகத்துக்காக என்ன பண்ண. கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் இன்றைக்கு வாழ்கிற உலகம் இட்ஸ் a comparative world. இன்றைக்கு இருக்கிற உலகம் தெரியுங்களா? அடுத்தவனை ஒப்பிட்டு பார்த்து அவன் 65 லட்சம் ரூபாய் பிளாட்ல இருந்தான்னா நான் 85 லட்சம் ரூபாய் பிளாட்ல இருக்கணும். அதான இன்னைக்குள்ள புத்தி. அவன் இன்னைக்கு BMW கார் வாங்கினா நான் ஆடி கார் வாங்கல. ஆடி வாங்காதீங்க, ஆவணி வாங்குங்க, சரியா? ஆடி கார் தானே வாங்கணும், அதுவே ஆடி தான் போகுது. இதுல வேற ஆடி கார், அதுக்கு பேரு என்னடா கேட்டா 1,40,00,000 தானா, ரொம்ப சின்ன வேலை. ஆடி இந்த காலில் வரும்போது கார் ஒரு பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு. கேட்டா சொன்னா அதான் ஆடினா. ஓ இதான் ஆடியா? அது ஏன் இப்படி ஓடுதுன்னு கேட்டேன். 1,40,00,000 கொடுத்தா அவன் நம்ம மாதிரியா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருவான். அவன் 200 கிலோமீட்டர் போனாதான் அது கொடுத்த துட்டுக்கு மதிப்பு. கவனித்துக் கொள்ளுங்கள், சினிமாக்காரன் 1,50,00,000 கோடி ரூபாய்க்கு கார் என்ன, நம்ம ஊழியக்காரனுக்கும் 1.25 கோடிக்கு கார் வாங்குற புத்தி வருது இல்ல? கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது தெரியுங்களா? நம்ம மனதை குருடாக்கி விட்டு இருக்கிறது. கம்பேரிட்டிவ் வேர்ல்ட். ஊழியம் செய்யறவங்களோட பாத்தீங்கன்னா போதும், அவரு கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் வராங்க, நம்ம கூட்டத்துக்கு ஏன் இவ்வளவு பேர் வராங்க? அது அவரெல்லாம் கேட்கணும்.
ஒப்பிட்டு அவர் என்ன பண்றான்? ஓ அவரா, அவர் கூட்டத்துக்கு ஏன் போடுறாங்கன்னா அவர் கண்ணை மூடி சொல்றாரு, எஸ்தர். யார் இந்த எஸ்தர்? எஸ்தர் கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறார் அப்படி அவர் சொல்றாரு. அப்ப நம்மளும் சொல்லுவோம். அவர் எஸ்தரை கூட்ட நம்ம நகோமி அப்படி ஆரம்பிப்போம். அவ்வளவுதான். பேரா இல்ல நமக்கு பைபிள்ல. ஏன் அடுத்தவனை கம்பேர் பண்றீங்க? அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை. Let them do it. ஒருவரை தவறா செய்து அவளுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவங்களுக்கு அவன் கணக்கு. நீங்களும் நானும் யார்? Never ever compare anybody with anybody. யாரோடும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. பிரபஞ்சத்தின் தேவன் செய்யற வேலை அதுதான். என்ன பண்றான்? அவன் நமக்கு தெரிஞ்சு வேலை ஊழியத்துக்கு வந்தவன், அவன் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா? அவன் என்னென்னலாம் பண்ணுனா அதை பார்த்து நாம அதை கை கொள்ள விரும்புறோம் இல்லையா? நம்ம இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மனசை என்ன குருடாக்கி வைத்திருக்கிறான். சிந்தையை கெடுத்துட்டான்னு வச்சுங்களேன். சுவிசேஷத்தின் ஒளி உள்ள வரலன்னா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினால் தன் ஜீவனை என்ன சொன்னா தன்னுடைய ஆத்மாவையும் போட்டிருக்கு. ஜீவன் உள்ள ஆத்மா அப்படின்னா இந்த சோலோட விலை எவ்வளவு? இந்த ஆன்மாவின் விலை எவ்வளவு? உலகத்தை விட அதிகம். ஹலோ, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அர்த்தம் என்ன? ஆத்மாவின் விலை எவ்வளவு? உலகத்தை விட அதிகம் இல்லையா? இந்த ஆத்மாவை இதான ரட்சிக்குது. அப்ப இதோட விலை, இதோட விலை கவனித்துக்கொள்ள. இது நமக்கு ரொம்ப சீப்பா தெரியுது இல்லை? இன்னைக்கு இது நமக்கு ரொம்ப சீப்பா தெரியுது இல்லை? ஏன் தெரியுங்களா? இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிக்குத்தான் பிரகாசமா இருப்பது அவன் குருடாக்கினான். ஆனா இன்னைக்கு பரிதாபம், ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு தேவன், இந்த தேவனுக்கு பேர் என்ன பேரு? தேவன் போட்டிருக்கலையா? லூக்கா 16:13 வாசிங்க. Luke's Gospel chapter 16 and verse 13. எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. எந்த ஊழியக்காரனும் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய. அந்த பிரபஞ்ச தேவனுக்கு பேரை பாத்தீங்களா? பிரபஞ்சத்தின் தேவனுக்கு பேரை பாத்தீங்களான்னு? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அப்படின்னா அவருக்கு பேர் என்ன பேரு? இந்த பிரபஞ்ச தேவனுக்கு பேர் என்ன பேரு? உலக பொருள் தமிழ்ல மொழியாக்கம் பண்றாங்க. ஆனா கிரீக்ல பாத்தீங்கன்னா மேமோன். அந்த உலக பொருளுக்கு MAMMON, மேமோன். மேமோன் என்றால் பணக்கடவுள் அர்த்தம். God of money. ஆவிக்குரிய உலகமே இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய என்னுடைய சிந்தையை குருடாக்குமானால் அதுக்கு தேவன் யார் தெரியுங்களா? காசு, பணம். திரும்பி பாருங்க, தேவ சமூகத்தை ஓடி வந்த காலம் இன்னைக்கு வேலைக்கு ஏன் ஓடுறோம்? இன்னைக்கு ஏன் தவிர்க்கவே முடியாத வேலை ஓடுறோம்? ஏன்? பணம். இயேசு சொன்னார் கூடாது, செய்யக்கூடாது. நம்ம அதை செய்யறோம்ல. இன்னும் சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றதுக்கே காரணம் தெரியுங்களா? அந்த 6 நாளும் கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் இங்க வர. ஒருவேளை போகலன்னா கர்த்தர் கண்ணை குத்திடுவாரான்னு பயந்து வர கூட்டம் தான். இன்னைக்கு வரலன்னா அவ்வளவுதான், நம்ம செய்யறதெல்லாம் போயிடும். அதனால போய் என்ன பண்ணுவோம்? ஒரு சாங்கியம், ஒரு வழக்கம், இல்லைன்னா ஒரு பாரம்பரியம். அதானே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இவ்வளவு பேர் ஆலயத்துக்கு வருகிறோம், மற்ற நாட்கள் ஏன் வரதில்லை? அப்படின்னா கிறிஸ்தவன் என்றா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துடணும். அது ஒண்ணுதானே? இஸ் தேர் எனி ரூல் ஃபார் இட்? ஒருத்தர் கேட்டேன், எது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ஆலயத்தை உட்கார்ந்து ஹிந்து பேப்பர் படிக்கிறார் ஒருத்தர். நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணா, அந்த சபையில உள்ள நிரம்பி சைட்ல தான் ஆள் நிக்கிறாங்க. ஆனா வெளியே போனபோது சொல்றாரு, அண்ணே உங்க கூட்டத்தில் ஒருத்தர் ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. எதுக்கு நீ சபையில வந்து ஹிந்து பேப்பர் படிக்கணும்? எதுக்கு நீ சபைக்கு வர? கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் சபைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் பெயரை வச்சு சபைக்கு வராம இருந்தா பக்கத்து வீட்டு குப்புசாமி கேட்பான், என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை இங்க சர்ச்சுக்கு போகலையான்னு கேட்பான் இல்லையா? அந்த வெக்கத்துக்கு கேவலப்பட்டுதான் இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கு நிறைய பேர். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களையும் என்னையும் இழுத்து நம் மனதை குருடாக்குமானால் நம்ம மேல அதுக்கு அதிகாரம் கிடையாது. யாரு மேலதான்? இந்த உலகத்தின் அவிசுவாசிகளுக்கு தான் அது பிரகாசம் இல்லை. ஆனா பரிதாபம் இன்னைக்கு இந்த பணம் வந்து கடவுள். தேவனுக்கு எதிரான தெய்வத்துக்கு பேரு காட் ஆஃப் மணி, மேமோன். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை ஆட்டி படைப்பது என்ன தெரியுங்களா? மேமோன், நாட் காட். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவிசுவாசிகளுக்கு அல்ல, ஒரு முறை கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். கர்த்தர் சமூகத்துக்கு வந்தா அது நஷ்டம் ஆயிடும்ல.
வேலைக்கு போக வந்து ப்ரமோஷன் வாங்க போயிடும்ல, வேலைக்கு வரலன்னா லீவ் இல்ல, அதனால வேஜஸ் கட் பண்ணுவாங்கல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்கு அநேக ஆண்டுகளுக்கு இன்கிரிமெண்டே கிடையாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் வெளியே ஊழியர்களுக்கு போறேன். அசோக்ல இருந்து சண்டே இஸ் ஒர்க்கிங் டே, அசோக்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டே. நான் ரட்சிக்கப்பட்டு 10 மாதங்கள் சண்டே சர்வீஸ் வேலைக்கு போனதில்லை. கம்பெனி எனக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்தான். ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா ஒரு எங்க கம்பெனில 30 நாள் எனக்கு யூசுவல் லீவு, அதுக்கு மேல 30 நாள் லீவ் எடுத்துக் கொள்ளலாம். 60 நாளைக்கு மேல போனா இன்கிரிமெண்ட் கிடையாது. 3 வருஷம் இன்கிரிமெண்ட்லாம் வீட்டுக்கு அனுப்பிடலாம். ப்ரமோஷன் கிடையாது, இன்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஒரே வருஷத்துல 90 நாள் லீவ் எடுத்திருக்கேன். அதான் 52 ஞாயிற்றுக்கிழமை போகல. அதுக்கப்புறம் எனக்கு 30 நாள் என்னுடைய லீவு, அதை எடுத்துட்டேன். அதுக்கு மேல கொஞ்சம் லாஸ் ஆஃப் பே. மேனேஜர் கூட்டு சொன்னாரு, ஒன்ல வேலையில் இருந்தா வீட்டுக்கு போ. கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நமக்கு எது டாமினேட் பண்ணுது தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம். ஏன்னா அதுக்கு ஒரு தேவன் இருக்கிறான், அந்த தேவனுக்கு பேரு பணம். கவனித்து என்ன சாக்கு போது சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க, அடிப்படை என்ன தெரியுங்களா? பணம். இன்னைக்கு சபைக்கு தேவன் தேவனாக இல்ல, பணம் தான் இன்றைக்கு சபைக்கு தேவனாக இருக்கிறது. அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா தசமபாகம் கொடுக்காத விசுவாசிய மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. யாரும் போய் அவனுக்கு பிரைஸ் அந்த தலை காஞ்சி போனோம் ஐயா. அதுவே கொஞ்சம் செழிப்பாக இருந்து நிறைய தசமபாகம் கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க. வாருமையா போதகரே சொல்லி அவருக்கு தனியா ஒரு விவிஐபி சேர் போட்டு உட்கார வைப்பான். அதுதானே அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தின் முதல் அடையாளம் என்ன? There is a God for this present age. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கான். வேலை என்ன? சிந்தையை குருடாக்குகிறான், உங்கள் வாழ்க்கையை இருளடித்து விடுகிறான். இரண்டாவதாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அடையாளம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள் கூட வளர்ந்து அதை என்ன செய்துதான்? நெருக்கி போட்டது. ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா சோக் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. நெருக்குதலுக்கு என்ன வார்த்தை? சோக் என்றால் அர்த்தம் மூச்சு முட்டை வச்சு அவனை சாகடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த நெருக்கி போட்டதுன்னு இருக்கிறீங்களா வார்த்தை, அதுக்கு ஆங்கிலத்தை சோக், ஆனா கிரீக்ல ஆப்போப் நிகோ என்ற ஒரு வார்த்தை. ஆப்போப் நிகோ என்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, தண்ணீருக்குள்ள ஒருத்தனுடைய மூழ்க வச்சு மூச்சு திணறி சாகுறான் தெரியுங்களா, அதுன்னு அர்த்தம். இரண்டாவது, ஒன்று உலகத்துக்கு ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன், அடுத்த பிரபஞ்சம் யார் இருக்குது? ஒரு கவலை. 14ஆம் வசனம் வாசிங்க, லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும். இரண்டாவது பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு கவலை. பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன், அதுக்கு பேரு பணம். அடுத்தது பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு கவலை. கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்தின் கவலை இல்லாதவங்க ஒருத்தர் கூட இல்லை. இன்னைக்கு சபைகளை தான் உட்கார்ந்து எல்லாம் தெரியும், God will provide all அப்படி சொல்றோம்ல. இப்ப தேவனுடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும், மலை விட்டு கீழே இறங்கினா பார்த்துக் கொள்ளப்படாதா? ஹலோ, பாட்டு பாடுறாங்கல்ல, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அது கூட பாருங்களேன், தமிழ்நாட்டு ஆளுங்க தான், தமிழர்கள் தான் பாடு. ஆராத்தன்னை ஆராத்தன்னை நாக்கார அவனுக்கு கட்ட, ஒழுங்கா ஆராதனை பாடி தொலைய. ஆராத்தன்னை ஆராத்தன்னையா அப்படி பாடினா அது ஒரு ஸ்டைல் போலாம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளரவன் தான், ஆனா கூட ஆராதிக்கும் போது பார்த்துருக்கீங்களா? ஜூடா உனக்கு ஒரு வேண்டுகோள்யா, எந்த காலத்திலையும் மாறாது சரியா? இன்னைக்கு எப்படி இருக்கே குழந்தையா, அப்படியே நீ கத்தருக்குள்ள கத்தர் இன்றைக்கு பார்க்கலாம் 1000 மடங்கு ஒன்று உயர்த்துவா. உன் பேரு கேட்டால் போல நீ கத்தருக்கு ஒரு துதியாகவே இருப்பாய். என்ன தெரியுங்களா? 4 நாள் வளர்ந்தோடனே தமிழ் ஒழுங்கா பாடுனா அவரு நல்ல ஆராதனை வீரர் இல்லையா? எப்படி பாடணும்? இங்கிலீஷ்காரன் பாடுற மாதிரி தமிழை பாடணுமா? இங்கிலீஷ்காரன் ஒழுங்கா தமிழ மாதிரி தமிழ் பாடுற காலம் இது. இங்கிலீஷ்காரன் ஒழுங்கா தமிழனை போல தமிழ் பாட்டை பாடுறான். இந்த தமிழர்கள் எப்படி பாடுறான் தெரியுங்களா? அறத்தனை அறத்தனையா. நான் சொன்ன நாக்கு இழுத்து வச்சு அறுத்தனை, நீ பாடினது போதும் அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல இந்த ஆவிக்குரிய உலகத்தை. உண்மையிலே வருத்தமா இருக்குது. பாட்டு பாடுறாங்க, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும். அது அவர் எழுதின பாட்டு. நம்ம பாட்டு விட தெரியுங்களா? காலையிலும் காலையிலும் சண்டே மட்டும் ஆராதனை, மீதி மற்ற நாள்லாம் காலையிலும் மாலையிலும் கூட கிடையாது. இப்பெல்லாம் காலையிலும் காலையிலும் சண்டே மாத்திரம்.
இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை இருக்கு. அது என்ன பண்ணுது தெரியுங்களா? வசனத்தை கேட்கிறாங்க, வளருகிறார்கள். என்ன பண்ணுது? முள் வளர்ந்து, முள் என்பது என்ன? உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். இந்த பணத்துக்கு ஒரு போதை இருக்குதுங்க, பணத்துக்கு ஒரு மயக்கம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, 1 கோடி இருக்கிறவன் அது போதும் நினைக்காது உட்கார்ந்து இருக்கானா, அதை எப்படி 10 கோடி ஆக்கணும் தான் ட்ரை பண்ணுவான். ஏனென்றால் அதுக்கு ஒரு போதை, ஒரு மயக்கம். உலகத்தின் கவலை ஒரு பக்கம், அடுத்தது ஐஸ்வர்யத்துக்கு ஒரு மயக்கம். எத்தனை கோடிகள் வந்தாலும் இந்த கேடிகள் சும்மா இருக்க மாட்டான், அடுத்த கோடி எப்படி பண்ணலாம் தான் தேடுறான். ஏனென்றால் அதுக்கு ஒரு மயக்கம். நான் சொன்னேனே, அப்ப நீங்க suffocate something in water அர்த்தம் அதுக்கு. அந்த கவலை என்ன, உலக கவலை ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது? நெருக்கி போடுதுன்னு போட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு கவலை. இந்த கவலை என்ன பண்ணும் தெரியுங்களா? உங்களை என்னையும் நெருக்கி போட்டு தண்ணீருக்குள்ள மூழ்க வைத்து வசனமாகிய வித்து நமக்குள் விழுந்தது. ஆனா என்ன ஆகுது? நாம் இன்றைக்கு உலக கவலை ஒரு தண்ணீரை போல நம்ம உள்ள அப்படி முக்கி என்ன பண்ணுது? மூச்சு திணற வைத்து நம்மை கொண்டு விடுகிறது. இதுதான் அந்த உலகத்தின் கவலையின் வேலை. கர்த்தர் மிக தெளிவாக சொன்னார். பைபிளை திறக்காம, அம்மா நீங்க டிஸ்பிளே பண்ணாதீங்க, பைபிளை திறக்காம மத்தேயு 6:32 சொல்லுங்க. என்னம்மா? சரி, அந்த வசனம் என்ன? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எவைகளை எல்லாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு கவலை என்ன, இதெல்லாம் யார் தேடுவாங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம மெய்ஞானிகள் நாமும் தேடுறோம்ல. ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை காலையில, வாரத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு வர்றாங்க. அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில கோயிலுக்கு வர்றதுக்கு புதன்கிழமை சாயங்காலமே கவலை வந்தது இல்ல, எந்த சாரியை கட்டிட்டு போவோம், அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் இல்லையான்னு சொல்லி கவலை வந்துருது இல்ல. ஹலோ, நீங்க பரவாயில்ல, இந்த மெயின் லைன் சர்ச் போறவங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் மாத்திரம் இல்ல, மேட்சிங் ஃபிளவரும் வேணும். ஹலோ, அவன் பாடுற பாடு நாய் படாத பாடு, அந்த பூ வாங்குறதுக்கு. அட வாங்கிட்டு இருந்தேன், இது ஒரு கலர்னு வாங்கிட்டு இருந்தேன், இது இருக்கு சமமா பாரு. அவன் என்னப்பா, நீ நானும் சமமானு பாருன்னு மனசுக்குள்ள திட்டிப்பான். வெளியே சொன்னா அவன் வீட்டை விட்டு வெளியில கிடப்பான் அழுவன். கவனித்துக் உலக கவலை யாருக்கு? அஞ்ஞானிகளுக்கு. ஏன்? இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Your heavenly Father knows what's your need. சொல்ற கவலைப்படா, ஒரு மணம் கூட்டிடுவியா, ஒரு மணம் குறைத்து விடுவாயா, இல்ல கொஞ்சம் குண்டாயிடுவே, இல்ல ஒல்லியாயிடு, ஒன்னும் ஆக முடியாது இல்ல. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தின் கவலை என்ன பண்ண தெரியுங்களா? வசனத்தை அது தண்ணீருக்குள் மூழ்க வைத்து அதை கொண்டு விடுகிறது. அதுதான் இந்த உலக கவலையுடைய 2வது தாட். கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு எதிர்காலம் இருக்குது, பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவை. இது ஒன்றும் கவலையே வராம இருக்காது. ஆனா கவலை வந்தா என்ன பண்ணும்? ஹலோ, பிலிப்பியர் 4:6 சொல்வாரு பவுல், ஒண்ணுக்கும் கவலைப்படாத. ஆனா 1 பேதுரு 5:7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகள்லாம் அவர் மேல வச்சிருங்க. கவலையே வராதுன்னு சொல்ல முடியாது, கவலையே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கவலை வந்துடும். காலையில எழுந்திருக்கீங்க தெரியுங்களா, எழுந்தவனுக்கு மண்டையை உடைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. காலையில எழுந்த உடனே உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சுங்களா, ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்பீங்க. நேரம் போக போக ஒரு பயம் வரும். என்னவோ காலையில இருந்து ஒரு பிரச்சனையே வரல, சாயங்காலத்துக்குள்ள என்ன தலையில இருந்து விடிய போகுதுன்னு பயம் வந்துருது இல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை. அந்த கவலை என்ன பண்ணு தெரியுங்களா? வேதத்தை என்ன செய்யும்? வசனம் செய்கின்ற நிறைய மகத்துவங்கள் அதெல்லாத்தையும் என்ன பண்ணு தெரியுங்களா? மூழ்கடித்து சாக வைத்து விடும் வசனத்தை. 3வது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அடையாளம் ஞானம். இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு ஞானம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு ஞானம். பிரபஞ்சத்துக்கும் என்ன இருக்கிறது? ஆவிக்கு உலகத்துக்கு ஒரு என்ன ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். அப்படின்னா இந்த வரப்போகிற உலகத்துக்கு என்ன இருக்குது? ஒரு ஞானம் இருக்கிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு ஞானம். இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தெரியுங்களா? இது தேவனுடைய ஞானம் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்குரிய ஞானம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா 2 ஞானம் இருக்குல்ல. யாக்கோபு 3ஆம் அதிகாரம்
எபிஸ்டல் ஜேம்ஸ் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. உங்கள் இருதயங்களிலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானாலும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. கவனிச்சுங்களா, ரெண்டு ஞானம். ஒன்று என்ன? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். இன்னொன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், லௌகிக ஞானம். அது உலகத்துக்குரிய ஞானம். இன்னும் சொல்ல போன என்ன, அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா ஒன்று பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், மற்றொன்று பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஞானம். ரெண்டு ஞானம். இன்றைக்கு ஞானம் என்ற பேர்ல என்ன தெரியுங்களா? மறுபடியும் 14ஆம் வசனம் வாசிங்க. 3:14 யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானம் என்ன தெரியுங்களா? வைராக்கியம், பெருமை, கோபம், ஆணவம், இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப புத்திசாலி நினைக்கிறாங்க. இது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். ஆனால் 16ஆம் வசனம் வாசிங்க. 16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அடுத்த வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, கவனிங்க, முதல் ஞானம் என்ன? பிரபஞ்சத்துக்குரிய ஞானம். அடுத்த ஞானம் என்ன? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். அது எப்படிப்பட்டது? முதலாவது சுத்தம் உள்ளதாயும். அது என்ன? சுத்தம் உள்ளது, பரிசுத்தம் அல்ல, சுத்தம் உள்ளது. பின்பு சமாதானமும் சாந்தம் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. எத்தனை 7 இருக்கு பாத்தீங்களா? அதுல எத்தனை இருக்குது? அதுல பரத்தது இறங்குறதுக்கு 7 தன்மைகள். இந்த 7 எங்க காட்டப்பட்டிருக்குன்னா, நீதிமொழிகள் 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. அது அழகுபடுத்துகின்ற ஞானத்தின் ஒரு ஞானம் வீட்டை கட்டினால், பழைய நாட்கள்ல யூதர்களுக்கும் உண்டு, மற்ற புறவினத்து மக்களுக்கும் உண்டு. இந்த தூண்கள் இருக்கு தெரியுங்களா? ஒரு பெரிய கட்டடத்தை தூண் தாங்குதுன்னா குறிப்பாக 2 தூண்கள் வைப்பாங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது முகப்பை தாங்கிறதுக்கு யாகீன், போவாஸ் 2 தூணை வைப்பான். சிம்சோன் பெலிஸ்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது 2 தூண் தான் இருக்காங்க. 3000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு ஹால். அதுக்கு எத்தனை தூண் தான் இருந்தது? 2 தூண்கள். ஆனால் ஞானம் தன் வீட்டை கட்டினால் அதுக்கு எத்தனை தூணு? 7 என்பது இஸ் மேக்னிஃபிஷன்ட், அளவிட முடியாத பெரியது. சொல்ல போனா மிக மகத்துவமானதுன்னு அர்த்தம் 7 தூண்கள் என்றால். அந்த 7 தூண் எதுக்கு சொந்தம் தெரியுங்களா? இப்ப வாசித்தோமே 3:17 யாக்கோபு 3:17 தெரியுங்களா? அந்த 7 தான் தேவ ஞானத்தின் அடையாளங்கள். அப்படின்னா 2 விதமான ஞானம். ஒன்று பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், மற்றொன்று லௌகீக ஞானம் அல்லது இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஞானம். இந்த ஞானம் என்ன பண்ணும் தெரியுங்களா? தேவ ஞானம் வந்தால் நம்மை கட்டி எழுப்பும். இந்த பிரபஞ்சத்தின் ஞானம் வந்தால் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்மை அழித்து விடும். 1 கொரிந்தியர் 2:6 மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் ஞானம் என்ன பண்ணும் தெரியுங்களா? அழிந்து போக பண்ணும். ஒன்று பிரபஞ்ச தேவன் என்ன பண்ணுவான்? மனதை குருடாக்குவான். 2வது பிரபஞ்சத்தின் கவலை என்ன பண்ணும் தெரியுங்களா? வேத வசனத்தை என்ன பண்ணும்? அதை தண்ணீரில் மூழ்கடித்து அதை செத்து கொண்டு விடும். 3வது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஞானம் இருக்கு, என்ன பண்ணுது? நம்ம அழித்து விடும். கோபம், வைராக்கியம், பகை, பொறாமை. கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருத்தர் மேல நம்ம கோபப்படுறோம்னா அவனுக்கு ஒண்ணு பாதிப்பு இல்லை, நமக்கு தான் பாதிப்பு. ஒருவன் மேல நம்ம பொறாமப்படுறோம்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, நாம் தான் பாதிக்கப்படுகிறோம். ஆகவே தான் இது நம்மை அழித்து விடும். 4வதாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அடையாளம் ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சத்தின் 4வது அடையாளம் என்ன? ஒரு ஃபேஷன், ஒரு வேஷம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல், இந்த வசனத்தை டிஸ்பிளேல இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல், அடுத்து என்ன இருக்கு தெரியுங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அதுக்கு அப்புறம் தான் என்ன வரணும்? தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாய். அதாவது வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்ன குறித்து தேவ சித்தம் என்ன, நான் என்ன மாதிரி ஊழியம் பண்ணணும்,
என்ன மாதிரி நான் வாழணும். நிறைய பேர் சந்தேகம் இருக்குல்ல, மிக எளிது. எத்தனை வால்யூம் புக்கு நீங்க படித்தாங்க, ஹவு டு நோ தி வில் ஆஃப் காட் படிச்சாலும் வேதத்துல 2 வசனம் தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் மிக துல்லியமாக அவ்வளவு ஆக்குரேட்டா எழுதி கொடுத்திருக்காங்க. அதை விட்டு இவ்வளவு வால்யூமா எழுதி இருக்கணும் குழப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துல அந்த நடுவில் எடுத்து பின்னாடி போட்டீங்கன்னா வெரி ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆனால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். தட் இஸ் ஒரிஜினல். அந்த நடுவில் இதை கொண்டு போட்ட என்ன குழப்பமா இருக்காது. நீங்க பிரபஞ்ச தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் வரும் இப்படி போட்டிருக்கல, என்ன ஆகும் தெரியுங்களா? இது சுத்துத மிக எளிது. தேவ சித்தத்தை அறியணுமா, என்ன பண்ணாத, உலகத்துக்கு வேஷம் போடாத. ரெண்டாவது என்ன பண்ணு, உருவத்தை மாட்டாத, உள்ள மனம் என்ன செய்யணும், மறுரூபம் ஆனால் யூ கேன் வெரி ஈஸிலி டிசர்ன் வாட் இஸ் த குட் வில் ஆஃப் காட், வாட் இஸ் த ப்ளீசிங் வில் ஆஃப் காட், வாட் இஸ் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். தட்ஸ் வெரி சிம்பிள். இந்த வசனம் மிக எளிது. அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி குழப்பி வச்சிருக்காங்க. திரும்ப சொல்லுகிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தரித்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? தேவ சித்தத்தை நம்மால அறிந்து கொள்ள முடியாது. பிரபஞ்சம் ஏன் வேஷம் போடுவாங்க? அந்த வேஷம் தெரியாமல் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை சுசிமேட்டிசோ. அந்த வேஷம் தெரியாமல் ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா டோன்ட் கன்ஃபார்ம் டு தி வேர்ல்ட் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்து மனுஷனை போல யோசிக்காத, உலகத்து மனுஷனை போல செயல்படாத, உலகத்து மனுஷன் போல திட்டமிடாத. ஏனென்றால் நமக்கு திட்டமிட ஒரு அப்பா இருக்கிறார். நாம் திட்டமிட வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் சரியாக திட்டமிட்டால் உலகத்து காரியத்தை திட்டமிடுவது அப்பா வேலை. நாம் நம்முடைய மனம் புதிதாவதற்கு நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு வேஷம் போட்டீங்கன்னா உலகத்தை போல சிந்தித்து, வேஷம்னா சட்டை போடுறது பேண்ட் போடுறது அல்ல, இல்ல ஃபேஷியல் பண்றது புருவத்தை எடுக்கிறது அல்ல. சுசிமேட்டிசோ என்றால் டோன்ட் கன்ஃபார்ம் டு தி வேர்ல்ட். உலகத்தை போல என்ன பண்ணாத, சிந்திக்காத, உலகத்தை போல யோசிக்காத, உலகத்தை போல செயல்படாத, உலகத்தை போல திட்டமிடாதே. ஆனா மாற என்ன பண்ணு, உன் மனம் புதிதாக நீ என்ன பண்ணு, டேக் எவ்ரி எஃபர்ட். உடைய மனம் புதிதாக நீ முயற்சி செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? நாம் என்ன ஆயிடுவோம், மறுரூபம் ஆகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், வாழும்போது மனம் மறுரூபம் ஆகலன்னா மாளும்போது இந்த உடம்பு மறுரூபம் ஆகாது. வாழும்போது என்ன ஆகணும் தெரியுங்களா? நம்முடைய மனம் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், உலகத்துக்கு வேஷம் போட்டு நிறுத்திட்டு என்ன செய்யணும், அவனை போல யோசிக்க கூடாது. அவனை யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா திருமகள் பிறந்து விட்டாள், ஆகவே திருமண திட்டத்தில் சேர்ந்தே ஆக வேண்டும் ஓடிடுவோம்ல. ஹலோ, ஆமாவா இல்லையா? தப்பு இல்லை. திட்டமிடுதலோ இல்ல தூரத்தில் பார்வையீடு செய்வது தவறு இல்லை. நான் அதுக்கு எதிரான இல்லை. நான் காலையில் எழுதினா முதல் விட பிளானிங் தான். இன்னைக்கு நான் 24 மணி நேரத்தில் என்ன பண்ண போறேன், முடிச்சிருக்கிற வரைக்கும் என்ன செய்ய போறேன், திட்டமிடுதல் தவறு இல்லை, திட்டமிட வேண்டும், அதான் சரியானது. ஆனால் உலகத்து மனுஷனை போல திட்டமிடக்கூடாது. என்ன செய்யணும், நம்ம திட்டமிடுதல்ல ஒரு முக்கியமான கேப் ஒன்று இருக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு. தேவனுக்கு அது ஒரு பார்ட் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணும், தேவ பவுல் சொல்லியா பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்ன பண்ணும், என்னுடைய திட்டத்தில் எங்க அப்பாவுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கணும். நான் யாரு, அவரை சார்ந்து ஒட்டி கொள்ளணுமே தவிர நான் திட்டமிட்டு அப்பா என் கூட வரன்னு கூப்பிடுறது இல்ல. அவர் திட்டத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டு நான் என்ன செய்யணும், பின்னாடி அவரை பின்பற்றி போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த உலக விஷயம் என்ன பண்ணுது தெரியுங்களா, உலகத்தை மனுஷனை போல சிந்திக்க வைக்கும், அவனை போல பேச வைக்கும், அவனை போல எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை வேஷம் போடாம மனம் புரிதானால் என்ன ஆகும் தெரியுங்களா, தேவனுடைய நன்மையான சித்தம் என்ன, தேவனுக்கு பிரியமான சித்தம் என்ன, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ற மாதிரி எளிதாக பகுத்தறிய முடியும். அப்படியானால் நாலாவது என்ன பண்ணுது தெரியுங்களா, இந்த உலகத்தின் வேஷம் நம்மை மறுரூபமாக விடாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த வேஷம் என்ன பண்ண தெரியுங்களா, நம்முடைய மனம் மறுரூபமாகாது. சோ கான்சிக்வென்ட்லி என்ன ஆயிடுது தெரியுங்களா, நம்ம உடல் பின்னாடி ஒரு நாள் 1 யோவான் 3:2 வாசிப்போம், பிரியமானவர்களே நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அப்படின்னா அவர் வரும்போது இந்த உடல் அவரை போல மாறும். அப்படி மாறணும்னா வாழும்போது என் உள்ளம் அவரை போல மாறணும், உலகத்து மனுஷனை போல மாறக்கூடாது. அப்படின்னா அந்த உலகத்தினுடைய வேஷம் என்ன பண்ணது, 4வது அது நம்மை மறுரூபமாவதற்கு தடையாக இருக்கும். 5வதாக என்று சொல்ல உலகத்தில் பிரபஞ்ச 5வது எபேசியர் 6:12 எபேசியர் 6:12 ஏனெனில்
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? ஒரு யுத்தம் உண்டு. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்றான்? ஐந்தாவது ஒரு போராட்டம் அல்லது ஒரு யுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவான், என் வாழ்க்கையில கொண்டு வருவான். பிரபஞ்சத்தின் ஐந்தாவது அடையாளம் என்ன? ஒரு போராட்டம். நமக்கு என்ன உண்டு? இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு வார். கவனித்துக் கொள்ளுங்கள். யுத்தம் என்பது விசுவாச வாழ்க்கையில நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம தேடி வரும். யுத்தம் என்பது நீங்கள் நானும் எவ்வளவு ஒதுங்கி போனாலும் சரிதான், விடாமல் நம்மை துரத்தி கொண்டு வரும். வேதத்தை யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் தான் முதல்ல ஒரு யுத்தம் உண்டாகிறது. யாரு? ஆபிரகாம் வாழ்க்கையில. அதை பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். நீ எவ்வளவு தூரம் நடந்து தெரியறியோ, நீ எவ்வளவு தூரம் போகிறியோ எல்லாம் உனக்கு தான்பா. கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா அங்கே ஹெப்ரோன் என்ன பண்றாரு? ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார். ரொம்ப ஹாப்பியா வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. பேசபால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் வெரி கூல் அண்ட் வெரி கம்ஃபர்ட். ஆனால் 13ஆம் வசனத்துல தப்பி ஓடின ஒருவன் வந்து என்ன சொல்றான்? உன் சகோதரனாகிய லோத்து திரைப்பட்டு போனான். பாருங்க, அவன் சந்தோஷமா ஆராதித்துக் கொண்டு இருக்கிறான், அவனுக்கு யுத்தம் திணிக்கப்படுது. பாருங்களேன், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வராங்க, ரெவிதீவிலே அவங்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்ப என்ன பண்றான்? மோசேயோட உங்களுக்கு போராடுறாங்க, யுத்தம் பண்றாங்க, அவனை கொண்டு விட வேண்டும் என்று கல்லெறிந்த அவனுக்கு. அப்பதானே அமெரிக்கன் யுத்தத்துக்கு வந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ல இருந்து பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தா சவுலுக்கு பைத்தியம் முடிச்சு கர்த்தருடைய ஆவியை பொல்லாத ஆவியை அலக்கழிச்சிட்டு இருக்குது. 17:1 பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் வந்து அவனோட யுத்தம் பண்ணான்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா யுத்தம் எப்ப வரும்னா நாம் எப்போது பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, இல்ல எப்போது சோர்ந்து இருக்கிறோமோ, இல்ல கர்த்தருக்குள்ள எப்போ உற்சாகமா இருக்கிறோமோ. உற்சாகமா இருந்தாலும் தேடி வருது யுத்தம், பயந்து இருந்தாலும் யுத்தம் வருது. அப்ப யுத்தம் என்பது எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம திணிக்கப்படும். அதனால நீங்களும் நானும் யுத்தத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. யாரோடு உண்டு? நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன உண்டு? ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் எதுக்கு தெரியுங்களா? நாம் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு போராட்டத்தை நம்ம வாழ்க்கையில திணிக்கும். யுத்தம் வந்து நம்ம என்ன பண்றோம்? எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி, ஏன் ஆண்டவரே ஊர் அடிச்சு வலையில போடுறான், அவெல்லாம் நல்லா இருக்கிறானே, நான் உண்மையா இருக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், பொருத்தனை பண்றேன், ஆலயத்துக்கு வரேன், ஊழியம் பண்றேன், எனக்கு ஏன் அந்த கேடு உங்களுக்கு தான் வரும்? ஏன்னா அது இந்த பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளுடைய திட்டம். ஒன்னை கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்து மனுஷனுக்கு யுத்தம் வந்தால் அவன் தோற்கலாம் அல்லது வெற்றி பெறலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் வந்தால் வெற்றி மாத்திரம்தான். ஏன்னா we are already victorious. 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கவனிச்சீங்களா? எப்போதாவது அல்ல, எப்போதும். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதாவது அல்ல, எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின்னு போட்டு தெரியுங்களா? ஆங்கிலத்தை பாருங்க. He has made us to participate in the triumphal march. வெற்றி சிறக்க பண்ணி இல்ல, நம்ம எங்க இருக்கோம்? அந்த வெற்றி பவனியில் பங்கு வர வாழ்பகம் போடாரு. தோல்வியில்லை, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் என்ன பண்றீங்களா? தோல்வி இல்லை எனக்கு. என்ன பண்றாங்க? வெற்றி. ஏன்னா we are already in the triumphal march. நம்ம ஏற்கனவே எங்க இருக்கோம்? வெற்றி பவனியில் தான் இருக்கிறோம். அந்த வெற்றி பவனில் இருக்கும்போது நமக்கு ஒரு யுத்தம் வந்தா அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? நம்ம தோற்று போக மாட்டோம், இன்னொரு வெற்றிக்கு நம்ம போயிடுவோம். கவனித்துக் கொள்ளுங்கள். உலகம் இன்னைக்கு என்ன பண்ணும்? யுத்தம் வந்தா they will fight for victory. ஆனா நாம் அப்படி இல்ல. we are fighting from victory. உலகம் வெற்றிக்காக போராடும், நாம் வெற்றியிலிருந்து போராடுகிறோம். எனக்கு அவன் தோல்வியை தவிர்க்க யுத்தம் செய்கிறான். உலகம், ஆவிக்குரிய சபை அப்படி இல்ல. இன்னும் ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்கு நாம் யுத்தம் பண்ணுகிறோம். ஆக பிரபஞ்சத்தின் அந்தகார லோகத்தின் வேலை என்ன? ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். நமக்கு என்ன இருக்குது? சர்வாயுத வர்க்கம். நமக்கு என்ன இருக்குது? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நாம் அவனை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பிரபஞ்சத்தின் 5வது நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மை தோல்வி அடைய செய்யணும், நம்ம ஸ்பிரிட்டை டேமேஜ் பண்ணணும், நம்முடைய ஆவியை சோர்ந்து போக பண்றது அவனுடைய வேலை. திரும்ப சொல்லுகிறேன், பிரபஞ்சத்தின் 5 அடையாளங்கள். 1 2 கொரிந்தியர் 4:4 என்ன? பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன். அந்த தேவனுக்கு பேர் என்ன பேரு? பணம்.
அவன் என்ன செய்வான்? மனதை குருடாக்கிடுவான். தயவு செய்து இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறதுக்கு முன்னாடி ஒரு கணம் உங்களை நின்று யோசித்து பாருங்க. என் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கா? பிரபஞ்சம் எனக்கு இன்னைக்கு பெருசா தெரியுதா, இல்ல பரலோகம் எனக்கு பெருசா தெரியுதா? யோசித்து பாருங்க. இதை உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டு செல்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை காயப்படுத்த எந்த விதத்தில் எனக்கு நோக்கம் இல்லை. நான் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றேன். என் ஒவ்வொரு வார்த்தையும் பக்தி விரித்து உண்டாக்கணும் ஆண்டவரே. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நேற்று காலையில பாச சொன்ன ஒரு ட்ரீட்ல பேசினேன். காலையில 10:30 சாயங்காலம் 4:15 வரைக்கும் மீட்டிங், 3 மெசேஜ். இதுல அதை பேசி முடிச்ச உடனே ஒரு அக்கா ஓடி வந்தாங்க. என்ன விட 4-5 வயசு பெரியவங்க, டீச்சர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. ஓடி வந்து கையை பிடிச்சாங்க. சொன்னாங்க, தம்பி நீ பேசின ஒவ்வொரு வார்த்தை எனக்குள்ள ஒரு பக்தியை தூள். நல்லா ஜெபிக்கிறவங்க, மிக அற்புதமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த ஒரு பரிசுத்த பாத்திரம். சொன்னாங்க, நீ பேசின ஒவ்வொரு வசனமும் என்ன அப்படியே ஒரு குழுந்து விட்டு எரிய பண்ணிச்சு தம்பி. டிவியில நான் ஒரு பசங்க 2 பசங்க அவங்க கேட்டிருக்காங்க. பிரசங்கத்துல அவர் அந்த ஆகாரை பற்றி பேசும்போது உலகத்து மனுஷன் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு தவறான ஒரு வார்த்தையை டிவியில அவர் பேசியிருக்காரு. அந்த அக்கா உடனே டிவியை மூடிட்டாங்க. சொல்றாங்க, அதுல இருந்து அந்த ஆள் பேரை பார்த்தா அந்த மெசேஜ் கேட்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஒரு வார்த்தை, எத்தனை பக்தி விரித்துள்ள வார்த்தைகள் சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுங்களேன், அத்தனையும் நாசம் ஆயிடும். என்று ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஆண்டவரே என்று ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒரு பக்தியை உண்டாக்கணும், ஒரு பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தணும். ஒண்ணு கூட ஐயா இந்த ஆள் இப்படி பேசிட்டான்னு முகத்தை யாரும் சுளிக்க கூடாது. நான் ஜெபம் பண்றாள். இந்த காலை வேளை அதே பாரத்தோடு தான் உங்க முன்னாடி நிற்கிறேன். நான் சொன்ன வசனங்கள் எதுவும் உங்களை காயப்படுத்துவதற்கல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டுமானால் இந்த மண்ணை நோக்கி ஓடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு விண்ணை நோக்கி ஓட கற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். தயவு செய்து வேற யாரையும் நினைக்காதீங்க. இப்போ நீங்களும் உங்களை மீட்ட தேவன் மாத்திரம். நீங்களும் உங்களுக்காக தன் சொந்த குமாரன் என்று பாராமல் சிலுவையிலே நமக்காக அவரை ஒப்புக் கொடுத்தாரே, அவரும் மாத்திரம். அநாதி சிநேகத்தால் நம்மை அழைத்து காடுணித்தால் இழுத்துக் கொண்டாரே, அவரும் நீங்களும் மாத்திரம். நித்திய கிருபையினாலே நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்தாரே, அவரும் நீங்களும் மாத்திரம். வேற யாரும் இப்ப உங்க சிந்தையில கொண்டு வராதீங்க. நீங்களும் உங்கள் தேவனும் மாத்திரம். பிரபஞ்சம் தேமா போன்ற பரிசுத்தவான்களை கூட இழுத்து விட்டது. நன்றாக தொடங்கினார், நன்றாக ஓடினார். கடைசி இந்த பிரபஞ்சம் அவரை தெசலோனிக்கேக்கு இழுத்து விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த பிரபஞ்சத்தின் 5 அடையாளங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 1, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா நம்முடைய மனதை குருடாக்குற வேலை. ஏன்னா நம்முடைய வாழ்வு நம்முடைய சிந்தையின் அடிப்படையில் தான். இந்த சிந்தையை கெடுத்து விட்டால் நம்ம வாழ்க்கை தானா கெட்டு போயிடும். ஆகவே மனதை குருடாக்கி கொண்டிருக்கிறான். 2வது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை இருக்கிறது. இந்த கவலை என்ன பண்ணும்? ஆப்பப்னிகோ என்ற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை, அது it will suffocate the word of God. கர்த்தருடைய வசனத்தை தண்ணீருக்குள் மூழ்கி மூச்சு திணறி கொல்லுவது போல் அது கொண்டுவிடும். பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை. 3வது, பிரபஞ்சத்துக்கு ஒரு ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நீங்களும் நானும் எந்த விதத்திலும் வளர்ந்து விடக்கூடாது, நம்மை அழித்து விடுவதற்காக அந்த பிரபஞ்சத்தின் ஞானம். கோபம், வைராக்கியம், சண்டைகள், மூர்க்கங்கள், இதை கொண்டு வந்து நம்மை அது அழிய பண்ணிவிடும். 4வதாக மிக முக்கியமான ஒன்று, இந்த பிரபஞ்சத்துக்கு, யாராவது கண்ண மூடி மாதிரி சொல்லுங்க யாராவது, இந்த பிரபஞ்சத்துக்கு 4வது என்ன? 4வது என்ன? ஹலோ ஹலோ வேஷம். இந்த பிரபஞ்சத்துக்கு 4வது என்ன? வேஷம் என்றால் சட்டை போடுறது, மேக்கப் பண்றது இல்ல. உலகத்து மனுஷனை போல சிந்திப்பது, அவர்களை போல திட்டமிடுவது, அவர்களை போல நான் யோசிக்கிறோன்னு அதுதான். இது என்ன பண்ணும்னா, வாழும்போது நீங்களும் நானும் மனதில் மர்வமாக விடாது. 5வதாக ஒரு போராட்டம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எதற்கு? நாம் இன்னும் ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்கு தானே தவிர நம்மை தோற்கடிப்பதற்கு அல்ல. ஆகவே வாழ்க்கையில் யுத்தங்கள் வந்தால், போராட்டங்கள் வந்தால் சோர்ந்து போயிடாதீங்க. இதை என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்வேன், அவனை எதிர்த்து நிற்பேன், நான் வெற்றி பெறுவேன் என்ற அந்த இடத்துக்கு வருவோம். எல்லாம் கண்களை மூடி இருக்கும் போது கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.